லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நம் அண்டை நாடான நேபாளத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திபெத் எல்லைப் பகுதியை ஒட்டி திடீரென நிகழ்ந்த மேக வெடிப்பால் பெருமழை கொட்டி தீர்த்தது. மலையை ஒட்டி அமைந்துள்ள ராசுவா மாவட்டத்தில் போட்டே கோஷி ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. காற்றாற்று வெள்ளத்தை பார்த்து மக்கள் அலறி அடித்து ஓடினர். எனினும் நொடிப்பொழுதில் எல்லாம் தலைகீழாக மாறியது. அசுர வேகத்தில் வந்த பெருவெள்ளம் கான்கிரீட் கட்டடங்கள், வாகனங்கள், பாலங்கள், சாலைகள் என அனைத்தையும் அடித்துச் சென்றது. வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்டோர் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் இறந்ததாக செய்தி வெளியான நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கும்பகோணத்தைச் சேர்ந்த டிராவல்ஸ் ஏஜென்சி மூலம் நேபாளத்துக்கு சுற்றுலா சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் ராசுவா மாவட்டத்தின் திமூர் பகுதியில் சிக்கியுள்ளனர். இவர்கள் சென்னை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் நேபாள வெள்ளத்தில் சிக்கியோருக்காகவும் அவர்கள் பற்றிய தகவல்கள் அறியவும் தமிழக அரசு உதவி எண்கள் அறிவித்துள்ளது.